டூவை நீங்கள் எழுதி 130 ப்ளஸ் இல்லாட்டி 135 140 ப்ளஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ இந்த 130 ப்ளஸ் போட்டிருக்கவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் எந்த ஒரு நோட்ஸுமே எடுக்கலை, ரேண்டமாக புக்கில் இருக்கலாம் நீங்கள் படிச்சிங்க அண்ட் நீங்கள் 130 ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிஜமாவே இது ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கோர். புக்கில் மட்டுமே படித்து நல்ல கிளாரிட்டியோட 130 ப்ளஸ் கொஷின்ஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 75% இந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே சக்ஸஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் ஒரு 25% தான் இருக்குது. இது நெக்ஸ்ட் டைம் வர குரூப் 2ல் உங்களால் 100% உங்களால் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் 140 ப்ளஸ் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2A மெயின்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறது 100% வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா மொத்தமாகவே 5 லட்சத்துக்கும் மேலே வந்து இந்த எக்ஸாம்ஸை எழுதியிருக்காங்க. அப்போ நமக்கு 150க்கு மேலேயே எல்லாருமே போட்டிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு தேவை வேகன்சி 2000 ப்ளஸ் தானே, அப்போது வந்து பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு 140 ப்ளஸ்க்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கறனால 2A நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்கிறீங்க அப்படின்னா நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்ததுமே நோட்ஸ் சூப்பராக எடுத்துட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. நிறையா கரெக்ஷன்ஸ் வரும், எரர்ஸ் வரும், எல்லாமே வந்து காமன் தான். ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது மெயின்ஸுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிம்ஸுக்கு என்ன பண்ணணும், மெயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஓவர்வியூ கொடுத்துட்றேன். கிளியராக வந்து கவனிச்சுக்கோங்க. இப்போ ப்ரிலிம்ஸுக்கு நீங்கள் வந்து புக்கில் தான் படிச்சிருக்கீங்க, உங்கள்கிட்ட எந்த நோட்ஸுமே இல்லை, நான் புக்கில் படித்து 130 ப்ளஸ் போட்டுட்டேன், இது வரைக்கும் என் கையில் எந்த நோட்ஸுமே இல்லை அப்படிங்கிறவங்க வந்து 2Aக்கு பேரலாக படிங்க, ப்ரிலிம்ஸும் படிங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நமக்கு இப்போ 7 to 8 monthஸில் அடுத்த ப்ரிலிம்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் ப்ளஸ் மெயின்ஸாக படிங்க. நீங்கள் படிக்கிற அந்த மெயின்ஸ் வந்து 2A மெயின்ஸாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து 130 ப்ளஸ் கொஷின்ஸ் வந்து போட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் டிஸ்கிரிப்டிவ்க்கு இன்னும் ரெடி ஆகலை அப்படின்னு தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு இந்த 2Aக்கான மெயின்ஸை வந்து படித்து முடிங்க. இதை நீங்கள் நல்லா முடிச்சிட்டிங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு 2A மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது நம்ம வந்து டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். டிஸ்கிரிப்டிவ் வந்து நமக்கு நிறையா கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் தெரிஞ்சிருக்கணும் நமக்கு நிறையா. ஸோ 2Aவை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 மெயின்ஸுக்கு இப்போ இருந்தே நோட்ஸ் எடுங்க அப்படிங்கிறத அட்வைசபிளாக இருக்கும். இப்போ நமக்கு சேர்மேனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டம் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது. இப்போ தான் எழுதி முடித்தோம், உடனே நமக்கு வந்து டென்டேட்டிவ் ஆன்சர் கீ கொடுத்துட்டாங்க. அடுத்து நமக்கு எப்போ மெயின்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிசல்ட்டையும் அவங்க கொடுத்துருக்காங்க, டேட்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிறனால இப்போ இருந்தே மெயின்ஸுக்கு நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்றா இருக்குது. நெக்ஸ்ட்டு 140 ப்ளஸ் போட்டிருக்கவங்க வந்து நோட்ஸ் எல்லாம் இல்லை, நீங்கள் டேரெக்டாகவே 2A மெயின்ஸுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. 30 ப்ளஸ் எடுக்கிறவங்கள வந்து 2A மெயின்ஸுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். பட் இங்கே 2A மெயின்ஸுக்கு நீங்கள் 140 ப்ளஸ் போட்டிருக்கவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் 2A மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் எல்லா ப்ராக்டிஸும் முடிச்சிட்டீங்க, முடிஞ்ச அளவுக்கு வந்து அகாடமி சேரணும் அப்படின்னா சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே உங்களுக்கு அங்கே இங்கேன்னு ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் கிடைச்சா கூட 2ஓட மெயின்ஸோட டிஸ்கிரிப்டிவ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் எடுங்க. ஏன்னா இந்த நோட்ஸ் உங்களுக்கு அடுத்த டைம் நீங்கள் எழுத போகிற ப்ரிலிம்ஸுக்கு மேஜரான ரோல் ப்ளே பண்ண போகுது. உங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து 2A மெயின்ஸுக்கு தான் இருக்கணும். இருந்தாலும் அங்கங்கே ஒரு அரை மணி நேரம் யூடியூப் பார்க்க மாட்டோமா, ஒரு மணி நேரம் ஏதாவது ஜோக் பார்க்க மாட்டோமா, இந்த டைமில் ஏதாவது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஓவர் வியூ பார்த்துட்டு இந்த 2 மெயின்ஸுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 130 ப்ளஸ்க்கும் அதவே சொல்கிறீங்க, 140 ப்ளஸ்க்கும் அதவே சொல்கிறீங்க, நான் வந்து 150 ப்ளஸ் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே நீங்கள் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க, உங்களால் ரெண்டையுமே பேரலாக பேலன்ஸ் பண்ண முடியும், நான் 2க்கும் படிப்பேன் 2Aக்கும் படிப்பேன், என்கிட்ட ஆல்ரெடி வந்து 70% ஆஃப் மெயின்ஸ் நோட் நான் எழுதி வச்சுருக்கேன், ஸோ ஐ கேன் டூ திஸ் அப்படின்னு சூப்பர் டூப்பராக கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க, 100% கான்ஃபிடென்ட்டாக இருக்கவங்க ரெண்டையுமே பேரலாக படிங்க. உங்களுக்கெல்லாம் வெரி வெரி ஆல் தி பெஸ்ட். உங்களால் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ண முடியும். ஸோ கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் வந்து படிங்க. என்னோட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிப்ரவரியிலேயே இவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க மெயின்ஸுக்கு. ப்ராபப்ளி ஒரே மந்த்லேயே உங்களுக்கு வந்து 2A வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மந்தில் அவங்க வச்சாங்கன்னா நம்ம எப்படி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறோம்.
ஸோ ரெண்டையுமே படிக்கிறோம் அப்படின்னு ரெண்டையுமே கோட்டை விடுறது அப்படிங்கிறது அட்வைசபிளாக இருக்காது இல்லையா? அப்போ வந்து ஒன்று நம்ம கிளாரிட்டியாக படிக்கணும் இந்த இடத்துல. 2A அப்படிங்கிறது நமக்கு சிபிடி மோட்ல அப்ஜெக்டிவ் டைப்ல எழுத போறோம். இதுக்கு நீங்க பெருசா கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணல, அதாவது அகாடமி சேர்ந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணல, வீட்லயே நீங்க டே பை டே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 கொஷின் 20 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சிபிடி பாசிபிள். இப்போ சிபிடி பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு, ரீசனிங்ல ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு வந்து அனலாகி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த அனலாகி அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை, டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது, ஒரு 6-7 மாடல்ஸ் இருக்குது அனலாகிலேயே. மாற்றி மாற்றி போட்டு இந்த ரேஷியோ மாடல் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அது ரேஷியோ கிடையாது. இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 6-7 மாடல் இருக்குது. இந்த மாடலை நீங்கள் உங்கள்கிட்ட ஆர்எஸ் அகர்வால் இருக்குது அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸை கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் சம்ஸை கொடுத்துருப்பாங்க. அப்போ எக்ஸாம்பிள் சம்ஸில் நீங்கள் கிளாரிட்டியாக படிச்சுட்டு எக்ஸசைஸ் சம்ஸை டெய்லி வீட்டில் ஒரு 20 சம் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை நீங்களே செல்ஃபாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த மாதிரியான ப்ராக்டிஸ் வந்து சிபிடி மோடில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிறதுக்கு மோர் தேன் இனஃப். இதே தான் நீங்கள் வந்து அகாடமியில் சேர்ந்து பண்ணாலும் பண்ண போகிறீங்க. சிபிடிலேயே நிறையா நமக்கு வந்து ஆப்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து பெய்டு பேட்சாக ஜாயின் பண்ணி ஆப்ஸில் கொஷின் போட்டு பார்க்கலாம். பேங்கிங் படிக்கிறவங்களும் அப்படி தான் படிக்கிறாங்க. ஸோ இது நமக்கு பேங்கிங் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்களோ சேம் மோட் ஆஃப் எக்ஸாம் தான் இப்போ நமக்கு நடக்க போகுது. நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பரேஷன் வந்து சிபிடி மோடுக்கு 2A மெயின்ஸுக்கு அப்ஜெக்டிவ்க்கு நீங்கள் பண்ணலாம். ஆனால் 2A மெயின்ஸுக்கு அப்படி பண்ண முடியாது. டிஸ்கிரிப்டிவ் கம்பல்சரி ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் எழுதி நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க அப்படிங்கிறத அவங்க திருத்தி இதெல்லாம் மிஸ்டேக்கு, இது இங்கே ஃபேக்ட் ஆட் பண்ணுங்கள், இங்கே அது பண்ணுங்கள் இது பண்ணுங்கன்னு அவங்க அட்வைஸ் பண்ணி கொஞ்சமாக நீங்கள் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறதா மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ். ஸோ ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. சிபிடி மோட் ஆஃப் ப்ராக்டிஸில் நீங்கள் செல்ஃபாகவே ஏதாவது ஒரு ப்ரைவேட் அகாடமிஸில் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம். அதை நீங்கள் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்க்கு பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆஃப்லைனில் பண்ணவே முடியாதானா பண்ணலாம், பட் கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் நினச்சி பாருங்கள், அகாடமி போய் படிக்கிறவங்க வந்து அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க, இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு. ஸோ டெய்லி அவங்க படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செல்ஃபாக நம்ம ஆஃப்லைனில் படிக்கிறோம் அப்படின்னம்னா டயர்ட் ஆயிடுவோம். ஒரு நாள் படிப்போம், 2 நாள் படிப்போம், 3 நாள் அடுத்த டெஸ்ட்டில் பார்த்துக்கலாம், இந்த ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளாரிட்டியாக என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு டிசம்பரில் நம்ம எழுதியிருக்க ப்ரிலிம்ஸோட ரிசல்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி வந்துடும். இப்போ வரைக்கும் வந்து புது சேர்மன் வந்ததுலேருந்து என்னெல்லாம் சொன்னாங்களோ எல்லாமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ டிசம்பரில் நமக்கு வந்து ரிசல்ட் வந்துடும். பிப்ரவரியில் மெயின்ஸ் வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து டோட்டலாக இந்த ஒரு ப்ராசஸ்க்கு நான் ரெடியாக இல்லை. இந்த 2024 விட்டுருங்கப்பா, எனக்கு 2025க்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா, இப்போ 2025ல் நீங்கள் இதே குரூப் 2 ப்ரிலிம்ஸ் தான் எழுத போகிறீங்க, அதுக்கு அடுத்து வர மெயின்ஸ் தான் எழுத போகிறீங்க. ஸோ இந்த ஒரு 4 மாதம் 5 மாதம் நான் ஃப்ரீயாக விட்டு ஜாலியாக இருந்துடுறேன், அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த 2025 விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேஜ்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம், ஃபீல்டு உள்ளே இறங்கியாச்சு. அப்போ நம்ம இப்போ இருந்தே நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து குட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட அட்வைஸாக நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து நீங்கள் 2025க்கான ப்ரிலிம்ஸுக்கு தான் ரெடியாக இருக்கீங்க, இப்போ எனக்கு முடியாது, எனக்கு சுத்தமாக மைண்டே இல்லை, நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒன்றும் இல்லை, டெய்லி ஒரு 3 to 4 hours மெயின்ஸுக்காக படித்து அதை நோட்ஸ் எடுத்து வைங்க. டோட்டலாக 7 months நீங்கள் பண்ண போகிறீங்க. இது உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தெரியலாம். ஏன்னா 2லேருந்து 3 மணி நேரம் நான் படிக்க மாட்டேன் ஒரு நாளைக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதை நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க, கன்சிஸ்டன்ஸாக ஒரு 7 months பண்ணுங்கள். அதுக்கு அடுத்து எழுத போகிற ப்ரிலிம்ஸில் நீங்கள் 160 என்ன 170 உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ இப்போ இருந்து இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு இதான் நான் கிளாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். டவுட்ஸ் இருந்தால் டெலகிராமில் கேளுங்க. நம்ம இப்போ 2025ல் ப்ரிலிம்ஸ்க்கான பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஃப்ரீ பேட்ச். ஸோ இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோ. டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டெலகிராமில் இருக்குது. அண்ட் நான் உங்களுக்கு கீழே கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், என்னன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோ பிளேலிஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். தேங்க்யூ. ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ் சேனலோட வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. இதில் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிற வீடியோ இருக்குது. ஸோ நம்ம சேனலில் 270 days ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃப்ரீயாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். 270 days ஃப்ரீயாக உங்களுக்கு நாங்கள் கோச்சிங் கொடுக்க போகிறோம், கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பித்து நடுவுலையே உங்ககிட்ட வந்து நாங்கள் காசு கேட்க மாட்டோம். முழுசாக 270 days 270 நாளுமே இலவச பயிற்சி, இலவச மாதிரி தேர்வு, இலவச கைடன்ஸ் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? 270 days ப்ரோக்ராம் இன்ட்ரோ அப்படிங்கிறது. இந்த இன்ட்ரோ வீடியோ உங்களுக்கு ஒரு வீடியோவும் 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் தான் இருக்குது. டோட்டலாகவே எல்லா வீடியோவுமே ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் இப்படி தான் இருக்கும். எதுவுமே மணிக்கணக்காலாம் இல்லை. மொத்தமாகவே ஒரு அரை மணி நேரத்தில் இது மொத்தமும் பார்த்து முடிச்சிடலாம். இதை பார்த்து முடிச்சுட்டு தான் நீங்கள் Day 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்க இந்த 9 வீடியோவை பார்க்காம
டைரெக்டாக போயிட்டு டே 1 டே 2 அப்படிங்கிற கவுண்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இந்த ப்ரோக்ராம் நாங்கள் செப்டம்பர் 8ஆம் தேதி லான்ச் பண்ணோம். செப்டம்பர் 16ஆம் தேதி டே 1 அப்படிங்கிற கவுண்ட்டு. செப்டம்பர் 8லேருந்து நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு டே 1 கவுண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம், நீங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷ் 270 days அப்படின்னு கொடுத்துருப்போம். அதுக்குள்ளே உங்களுக்கு இங்கிலீஷில் இருக்க வீடியோஸ் எல்லாமே வரும். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் 270 days. இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறவங்க 100 இங்கிலீஷ் கேள்வி அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். தமிழுக்கு 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுவீங்க, அதுக்கடுத்து ஜிஎஸ் மேக்ஸ். ஸோ தமிழில் படிக்கிறவங்க 100 பொது தமிழ் அட்டன் பண்ணுறவங்க தமிழ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் பொது ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கவங்க வந்து அதை பார்த்துக்கோங்க. புதுசாக வரவங்க 270 days ப்ரோக்ராம் அப்படிங்கிற இன்ட்ரோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.